பெண்கள் தான் உயிர் போகும்போது தெரிஞ்சுமே ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும். அந்த வழி வந்து பெண்களுக்கு தான் அது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னுடைய அன்பான எங்கள் வீட்டு இளவரசி பிறந்த நாள் வந்து முதல் பிறந்த நாள். நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நான் மெசேஜ் அனுப்புவேன் ஃபேஸ்புக்கில். அது யாருக்குன்னா நாஞ்சில் தான். இல்ல அப்ப அவர் இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. ஹாய் மக்களே, வணக்கம். எஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத நாள்னே சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் இதே மே 12 வந்து எங்கள் பாப்பா இந்த நேரம் இந்த கையில் அப்படியே தாங்கின உடனே, ஆமாம், இப்படி ஏங்கி டாக்டர் கொண்டு கொடுத்தாங்க, இந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தைன்னு. பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு தெரியாமல் பரபரப்பாக எங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த நேரம் வந்துருப்போம்ப்பா ஹாஸ்பிட்டலில். ஆமாம், கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் மதிய வேலை உள்ளே போகிறாங்க. பட் அந்த அழகான தேவதை எங்கள் ஏஞ்சல் வந்து வந்த நாள் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் தங்கத்துக்கு பிறந்த நாள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லா வளமும் செல்வமும் பெற்று நீடூடி வாழ இந்த அப்பாவின் வாழ்த்துக்கள். நீ வாழ்த்து பிள்ளை விஷ் பண்ணி? நான் விஷ் பண்ணிட்டேன், காலையிலேயே விஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். எஸ் பட் அது மாதிரி காலையில் வந்து நாங்கள் எந்திரிச்சு, பாப்பா எந்திக்கிற டைம் லேட்டு தான் எப்போவுமே எந்திப்பாங்க. நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுப்பி, ஏன்னா அப்போ டைம் தான் பொண்ணு எழுந்துக்குவோம். ஆமாம், அதனால் பெச நகர் சர்ச்சில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆமாம், அங்கே குழந்தைங்களோட இன்றைக்கி நாங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்லாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே, போகலாமா? பார்த்தாங்க வா, எல்லா அக்கா தங்கச்சிலாம் போய் பார்க்கலாம் வா. பிள்ளைய பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம சமைக்கிற பரவாயில்ல, வாங்க, நீங்க வாங்க பாப்பா, நீ வாங்க வாங்க பார்த்து பார்த்து. கொடுங்க, நீங்க எடுத்துக்கோங்க பாப்பா. கொஞ்சம் போதும். Once again, a very heartfelt thanks to Navinika's father, mother, kin and kid for having been with us on this beautiful angel's birthday. So let's put our hands together. நிறைய ஸ்பெஷல் லைக் அதுவும் 2 months பேபி எல்லாம் பார்க்கும்போது பேசுனியா எல்லாக்கிட்டையும், விளையாடினியா? ஓகே, ஸோ பாப்பாவுடைய பர்த்டே எங்களோட செலிப்ரேட் பண்ணல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ஏன் ஐயோ எதுக்கு இவ்வளோ அழுகிறேன்? விடு சரி, விடு விடு விடு. வரலாம் அடிக்கடி வரலாம். சரி, வரலாம் அடிக்கடி வரலாம். ஓகேவா? 3 நாள் வாட்டி இவங்க சுதா பர்த்டேக்கெல்லாம் இங்கே தானே வந்தோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆண்டியோட தான் வந்தோம். ஜான்சி ராணி பர்த்டேக்கு ஜான்சி பர்த்டேக்கு வந்துமா? ஜான்சி ராணியா? அடிக்கடி வருவோம். நவனிகா, நீ அடிக்கடி வரணும் தம்பி. யாருக்கும் தெரியாது. ஆமாம், இவங்க எல்லாரையும் நீ பார்த்துக்கணும், சரியா? நீ வளர்ந்து இவங்க எல்லாத்துக்கும் நீ மாதம் ஏதாவது கொடுக்கணும். மாதம் நீ சம்பாதிக்கல, இவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது கொடுக்கணும், சரியா? எஸ் மக்களே, ஸோ இங்கே தான் நம்ம நவனிகாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. எஸ், மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். மண்டபம் இல்லை, இது ஹோட்டல். எப்படி இருக்கு? எஸ், வாங்க வாங்க வாங்க. எங்க மற்றவங்கெல்லாம் மேலே போயிருப்பாங்க. அம்மாலாம் மேலே போயிட்டாங்களா? வாவ், நல்லா இருக்கா? எந்த ரூம் கொடுத்துருக்காங்கன்னு ஹலோ ரூம் கொடுத்துறீங்களா உங்களுக்கு? எந்த ரூம் நம்பர்? 404th ஃப்ளோரா? ஓகே மேம். ஐயோ, இந்த வீடியோ எடுக்கிறாள், நான் அப்புறமா காட்டுறேன். அன்பு தம்பி எங்களுக்காக ஈரோட்லேருந்து வந்து பாவம் அவங்க வந்து தங்கச்சி பொண்ணுக்காக வந்து தான் ஆகணும். அப்புறம் எப்படி நான் அப்புறம் அண்ணா கல்யாணத்துக்கு போடுறது? கம்மலை காணோம். கம்பல் மேக்கப் பண்ணுவேன்ப்பா. இல்லை உஷார் என்னன்னா
இன்னைக்கு இந்த டூப்ளிகேட் கம்மல் போடுவோம்ல எப்படியும். ஸோ கோல்டு இதை கழட்டி வச்சா இங்கே மிஸ் ஆகினு வரும்போது அதுக்குண்டுலாம் இல்லை, நம்மளுக்கும் மேக்கப் உண்டுப்பா. என்ன தங்கம் பாப்பா இன்னைக்கு ட்ரெஸ் போட போறீங்களா அடி தங்க பிள்ளை? பெருசாகிட்டு கேட்பா, எனக்கு தானே பர்த்டே ஃபங்க்ஷன், எதுக்கு அம்மாவுக்கு பண்ணீங்க மேக்கப்பு? இன்னைக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஃபோர்த்தா? ஃபோர்த். நான் வந்துட்டாங்க பாரு. நவனிகா தாத்தா இங்க. எஸ் நவனிகாவுடைய தாத்தா. போ தாத்தாட்ட போ, தாத்தாட்ட போ. எங்க அங்க அப்பாட்டியா? திகழ் எம்மாடி திகழ் எதுக்கு வந்து இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு நவனிகாவுக்கு போட்டியா? அதுக்காக வந்திருக்கியா? என்ன வாங்கிட்டு வந்த நவனிகாவுக்கு? கேக் வாங்கிட்டு வந்தியா? அப்புறம் ஆமாம். ஸோ தங்கச்சி வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு இனிமேல் தான் அப்படியே ஒவ்வொரு மக்களாக வருவாங்க. வேற யாரு? அவர் மச்சான் ஈவினிங் வந்துடுவாரு. தாத்தா வந்து பேத்திக்கு ஏதாவது செய்யணும். இல்லை என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. பாக்குறதுக்குலாம் இல்லை, பேத்திக்கு செய்யணும். அண்ணி மறுபடி செய்யணுமா இல்லையா சொல்லுங்க. பாருங்க சொல்லுங்க. என்ன வரையில ஓ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருந்துச்சா? அவரு பொண்ணுக்கே செய்யல, சேர்த்துக்கு செய்ய போறாரா? ஐயோ இதுல வேற நிறைய பேர் திட்டுவாங்க, ஏங்க உங்க அப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க, பாவங்க அவரு. இவங்க இந்த முகத்தை தான் நீங்க பாத்துருக்கீங்க, இன்னொரு முகம் இருக்கு, அதை நீங்க யாருமே பார்க்கல. உங்களுக்கு மாணிக்கத்தான் தெரியும், பாஷாவை யாருக்கும் தெரியாது. பாஷா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர்ல, குடி கட்டி பறந்தவர். அதெல்லாம் போட்டு விடாதீங்க. ஆமா. என்ன தங்கம் தாத்தாவை நீ அப்பா போய் சொல்லுவார் பாரு. யாரு? ஆமா அம்மா தானே இன்னைக்கு. அம்மா இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டதே அம்மா தான். ஆக்சுவலா நாங்க வந்து சிம்பிளா வீட்டுல சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி தங்கம். அண்ணா நாங்கள் வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ணலான்னு சொன்னோம். இல்லை அம்மா தான் பேத்தியுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கிராண்டாக பண்ணணும், ஹோட்டல் புக் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கங்க, அவ்வளோதான். யார் இருந்தாலும் ஆசை இருக்கும்லப்பா. ஆமாம், அதனால் இந்த பிறந்த நாளுடைய ஃபுல் ஸ்பான்சர் வந்து அம்மா தான். அதனால் எனக்கு 5 பைசா நான் செலவு கிடையாது. பாதி தான் பண்ணியிருக்கேன். பண்ணிடுவாங்களா? அப்படியா? ஸ்மார்ட் டேக்கர்ஸ் வந்து பரவாயில்ல இருக்கும். லாஸ்ட் மினிட்ல லேட்டாக வந்து முடிச்சிடுவாங்க. எஸ் ஆக்சுவலாக இங்கே தான் பஃபே, அதுக்கான ப்ரிப்பரேஷன். நம்ம ஸ்மார்ட் டெக்கர் டீம் வந்து டெக்கரேஷன் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் முடிச்சலாமா? ஏன் ஒன்றும் இல்லை. நவனிகா டர்ன்ஸ் 1. சூப்பர். நல்லாக்கா? இல்லை இன்னும் இதெல்லாம் வைப்பாங்க டாலிங். இன்னும் நிறைய இருக்குது டாலிங் வேலை, இன்னும் வேலை நிறைய இருக்குது. இது வந்து இங்கே வருமா இல்லை பாப்பா வெளியேருந்து கூட்டு வருதுக்கா? இதுக்குள்ளே வருமா? இது இங்கே வருமா இல்லை பாப்பா கூட்டு வருதுக்கா? ஓ இதில் தான் கூட்டு வர போகிறோமா? அது ஓகே 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 ஓகே. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறோம். வெல்கம் போடுப்பாங்க. இத்தனோண்டு வச்சு வெல்கம் டு நாஞ்சில் விஜயன் பர்த்டே ஃபங்க்ஷன். அது நாஞ்சல் விஜயன், ஜேக்கு பதில் ஜி போட்டிருக்காங்க. ஷிட், இதுதான் டெக்கரேஷனா? இல்லை இது ஹோட்டலில் வச்சுருக்காங்க டாலிங். இவ்வளோ காசை கொடுத்து இத்தனோண்டு A4 சீட்டில் ஒட்டி வச்சுருக்கீங்க சார். விஜய் பார்க்க போனோம் சார், இங்கே பாருங்கள் சார், அநியாயம் பண்ணுறீங்க சார். பாவம் அந்த மனுஷன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஹோட்டலில் கொடுத்தது தான் போதும், என்ன பாடுபடுத்துறீங்க பாரு. ஸோ அங்கே வந்து இன்டீரியர் இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அங்கே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்டு இன்றைக்கி வந்து நம்முடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லாக சினி உலகம் டீம் தான் கவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாம் பார்த்து பாப்பா வேறு அங்கே ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களையும் கூல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் காஸ்ட்யூம் மாற்ற போகிறேன். எஸ் இதுதான் என்னுடைய காஸ்ட்யூமு. ஃபஸ்ட்டு நான் என்ன காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே. ஸோ வந்து தம்பி நிதிஷ் தங்கம் தான் வந்து இன்றைக்கி என்ன மேக்கப் போட்டு அழகாக்க போகிறாப்புல. பொதுவாக வந்து நான் என்னுடைய ஒய்ஃபுக்கெலாம் நிறைய ப்ரைட் யூஸ் பண்ணுவேன்.
எனக்கு வந்து ஓன் செல்ஃப் மேக்கப் தான் மோஸ்ட்லி. எங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபங்க்ஷனாலும் சரி, விஜய் டிவி ஷூட்டிங்லேயே நார்மல் கெட்டப்னா நான் ஓன் மேக்கப் தான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வெளியே ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, சூப்பராக வேறு லெவலில் பண்ணி விடணும். ஓகேவா? ஓகே, முடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே சர்வீஸ் தான் இருக்கும். நம்ம மாநிலத்தில் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து பயங்கரமாக ரெடி இருக்காரு. பர்த்டே வந்து பாப்பாக்கு தான், ஆனால் இவர் ரெடி இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்றத இது பார்ப்போம். ஆக்சுவலி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்காரு. மேக்கப்லாம் போட மாட்டாரு. பட் பர்த்டே ஃபங்க்ஷன் பயங்கரமாக ரெடி இருக்கப்ப. ஹலோ, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பர்த்டே உங்களுக்கான? எனக்கு இல்லைங்க, என் குழந்தைக்கு தான். பட் இருந்தாலும் அப்பாவும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க மக்கள். ஓ, அதனால நீங்க ரெடி இருக்கீங்க. தயவு செய்து எனக்கு காப்பாத்தி கூட்டு போறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா தம்பி என்ன தெரியும் தடவிட்டு இருக்கான். எத்தனை ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லையே. நல்லா இருக்கு பாருங்க. நம்ம சினி இவ்வளவு கொலை பண்ணிட்டீங்க, இதுக்கு அப்புறம் வாழ்க்கை எங்கேயோ போகுது. பிரச்சனையே அங்கதான். ஏன்னா நாங்க பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஃபங்க்ஷனை வீட்டுல பண்ணிட்டா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதை எடுத்து நீங்க சினி உலகத்தை பிரம்மாண்டமாக விழா கொண்டாடிய நாஞ்சில் விஜயன் தீபார்க் ஹோட்டல்ல ஃபுல் ஃப்ளோர் அதுதான். ஆமா, எல்லாருமே ரொம்ப புக். கீழ கமெண்ட்ஸ் பல திமிர்ல ஆடுறானே ஒரு 10 பேர் கமெண்ட்ஸ் போடணும். இல்ல இல்ல சிச்சி அண்ணா அப்படிலாம் இல்ல. இன்னைக்குலாம் வந்து கோல்ட் காயின் gift-ஆ கொடுக்கறாரு, ரிட்டன் gift-ஆ. எல்லாமே கொலாபியா. இந்த பையனுக்குலாம் 5 பைசா பேமெண்ட் கிடையாது. சும்மா ஆமா ஆமா எல்லாம் ஆசையா ஒரு அன்பின் அடிப்படையில வந்திருக்காங்க. சூப்பர். வேற என்ன நல்லா சொல்லுது தம்பி நமக்காக அன்பில் கொடுத்தக்கப்ல. நம்ம ஸ்மார்ட் டெக்கர் அங்க இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹிந்தி பட ஹீரோ மாதிரி. ஆமா, நம்ம கேஜிஎஃப்ல வர மாதிரியே தெரியும். ஆமா ஆமா ஆமா, அவதான் கொலாப், நீ கொலாப் இல்லையா? நானும் அங்க கூட கொலாப். அதனால இன்டீரியர் ஃபுல்லா அவங்க, இன்டீரியர் ஃபுல்லா வருதா? இன்டீரியர் ஃபுல்லா அவங்க தான். ஓகே, அது மாதிரி டிஜே கொலாப். ஆமா, ஃபுட் ரிட்டன் gift கொலாப். ஃபுட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தோம். ஏன்னா அது வரவங்களுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடை நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். அதனால அந்த ஒரு அடிப்படையில அதுக்கு மட்டும் நான் காசு கொடுத்துட்டோம். சூப்பர் சூப்பர். ஆமாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என்னைக்குமே அண்ணன் தானே. ஓகே ஓகே, சரி. எந்த ரூம்? இந்த ரூம். இந்த பாட்டியா இருக்கு. இந்த ரூம் தானா? அண்ணே கேர்ள்ஸ் வாக்கிங் கிட்ட இருக்கேன். இது அண்ணனோட வைஃப் எங்க இருக்காங்க? ஓ ஓ பண்ணா கண்டுபிடிக்கிறது. நானே அப்படியே சூப்பரா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே. நல்லா கம்மல் போடல, கம்மல் ஜுவல்ஸ் தான் போடலையா? சூப்பரா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. இது ஓகேவா? இந்த கலர் ஓகேவா? பச்சை கான்ட்ராஸ்டா போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ஏன்னா அவங்க எடுத்து வரனால சமாளிக்கறாங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இருக்கு கிரீன். இது நான் வந்து பார்க்கறேன். ஆனா இப்படி வந்திருக்க நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்க. எஸ். ஐயோ அவங்க தானங்க. ஆமா பாத்தீங்களா, குழந்தைய பாருங்க. வந்து ஃப்ராக் போட்டா ரெடியா இல்லன்னா நீங்க வாடி தங்க மகளே, தங்க மகளே வாடி தங்கம். எங்க அம்மா வாடி 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 தங்கம். என் தங்க குட்டி வாடி. நீங்க என்ன ரெடியா அப்படியாடி? பாப்பா ரெடியா அப்படியாம்மா? வணக்கம். மாமாக்கு முத்தம் கொடு, மாமாக்கு முத்தம் கொடு. ஆடி தங்க மயிலே. நல்லா கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆமா. மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். அலை கரையை தீண்டிய திருநாள், மனம் கிறங்கினேன். உன்னை நான் பார்த்த முதல் நாள், உன் கண் என்னும் சிறகினால் அள்ளி அழைத்ததால் நின்றோடு அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதான். ஆவேசம் வந்தால் கூட
தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னுடைய அன்பான எங்கள் வீட்டு இளவரசி பிறந்த நாள் வந்து முதல் பிறந்த நாள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக போன வருஷம் இதே நாள் எங்கள் கையில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம், பாப்பா எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. பட் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது இன்னையோட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தங்கம். ஸோ வாங்க தங்கச்சி. ஸோ இன்னும் தங்கச்சி, மச்சான், தம்பி ஒய்ஃபு, மாமியார், மாமனார், எங்கள் டேடி. ஸோ எங்களுடைய அழகான குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுறோம். எங்களோட குடும்பத்தை சேர்ந்து என்னுடைய அன்பு நண்பர் புகழும் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ, லவ் யூ புகழ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு விஷயத்தில் நான் கலந்துக்கிறதுக்கு நான் முன்னாடியே நான் வரப்பே அதை நினச்சேன், ஆஹா இந்த பர்த்டே வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்காக புகழோடு ஆரம்பிக்கட்டும், குழந்தைக்கு முதல் பர்த்டே அப்படின்ட்டு புகழோடு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. வணக்கம் கேபி. நம்ம நண்பர் தீனா வந்திருக்காரு, வருகை தர்றாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பெண் குழந்தை உண்மையிலே வந்து அது உங்களோட கனவு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த இளவரசி அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு இது. பெண் குழந்தைக்கு என்ன ஒரு இதுன்னா, பெண்கள்னாவே எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா பெண்கள் தான் உயிர் போகும்போதும் தெரிஞ்சுமே ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும். அந்த வலி வந்து பெண்களுக்கு தான் அது. ஸோ வந்து எனக்கும் பெண் குழந்தை தான். அந்த குழந்தை பிறந்ததுக்கு தான் எங்கள் அம்மாவோட வலி, என்னோட மனைவியோட வலி, இது எல்லாத்தையுமே நாங்கள் உணர்ந்தோம். ஸோ எத்தனை வழி இருந்தாலும் உங்களுக்கு பெண் குழந்தை உட்காந்துருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். மேலே நீங்கள் போயிட்டே இருங்க. சூப்பர் தங்கம். ரொம்ப நிறைய கிரிட்டிசம் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோன்னா அதுக்கு தங்கச்சி தான் காரணம். அவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேர் இந்த செல்லக்குட்டியும் சேர்ந்து வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரணும் கடவுளை வேண்டிக்கிறேன். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பெண் குழந்தை தான். அந்த ஆரம்பத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்குது கண்டிப்பா. அது ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து நாஜிலனுடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். புகழ் சொன்ன மாதிரி தான். நான் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நான் மெசேஜ் அனுப்புவேன் ஃபேஸ்புக்கில். அது யாருக்குன்னா நாஜிலனுக்கு தான். இல்ல அப்பா வந்து இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. மெசேஜ் படிக்கல. சரி, அதுக்கப்புறம் வந்து ஓகே தேங்க்யூ. மரியா ஜாலியாக எடுத்துக்கமா, எல்லாத்தையும் அவங்க ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆரம்ப காலத்துலேருந்து என்னுடைய சீனியர் சப்போர்ட் இருக்கும் இல்லையா, நான் வாய்ப்பு தேடி போகும்போது அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தான் எனக்கு நாச்சிலன்னு. ஸோ இன்னைக்கு அவருடைய ஃபேமிலியில் நாங்களும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஹாப்பி பர்த்டே மணிகா. நீங்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறதெல்லாம் இந்த வீடியோ போட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அண்ட் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இங்கே இப்போ தீனா மாமா கிளாப் பண்ணுங்க. கிளாப். நான் இப்படிதான் நாஜிலங்களை பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். பாரு அப்பா பாரு, பர்த்டே ஃபங்க்ஷன் பாரு, பெயிண்டர் மாதிரி ஆயிட்டாரு பாரு. எங்க பாரு கேக் எல்லாம் உடம்பெல்லாம் பூசி எப்படி வந்த மனுஷன். சூப்பர். அந்த சந்தோஷத்துல தெரியவே தெரியாது. நீங்க போய் கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல் டே இந்த வேர்த்து ஒழுகுறது அதெல்லாம் உங்களுக்கு கண்ணே தெரியாது. நம்ம பொண்ணுக்கு இந்த ஒரு வருஷம் எப்படா வரும், அந்த பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்றதான் ஒரு வருஷம் இந்த மைண்ட்ல ஓடி இருக்கு. கரெக்டா? எனக்கு இப்போ 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இன்னும் 6 மாசத்துல ஓடும். அப்படியே அந்த மாதிரி ஓடி இந்த கேக் எப்போ எடுக்கணும் தான் இருக்கும். ஸோ அவங்க முந்திக்கிட்டாரு நமக்கு முன்னாடி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி ஃப்ரீயா ஹாயா இருக்காரு. ஆமா. அடுத்து தம்பியுடைய குழந்தை பிறந்தனால இன்னும் பிரம்மாண்டமா கொண்டாடுவோம் கண்டிப்பா. ஆமா. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ ஸோ எஸ் மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிட்டோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 2 minutes தான். பட் நிறைய மக்கள் அவங்களுடைய அன்பை அள்ளி கொடுத்துட்டாங்க. ரொம்ப டயர்டு. ஏன்னா இங்கே நார்மல் ஃபங்க்ஷனாக கூட பண்ணிடலாம். பட் பாப்பா தங்கம் நீ எப்படி இவ்வளோ நேரம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண? என்ன தங்கம் உங்க குடும்பத்துக்கு பிறந்தா இப்படிதான் பண்ணி ஆகும். டயர்டா இருக்காம்மா. பாவம் என் பிள்ளை அந்த கவுன்லாம் போட்டுட்டு சூப்பரா இருந்தா. ஒரு பேத்தி அதுக்காக பண்ணணும்னு என்னோட இதாக இருந்தது. அவர் வானாதான் வீட்டோட பண்ணிக்கலான்னு சொன்னார். வேணாப்பா என் பேத்திக்கு நான் பண்ணவே தீர்வேன்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கல்யாணத்தை விட இந்த குழந்தையோட இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. வந்தவங்களை எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உனக்கு ஓகே, எங்களுக்கும் தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருக்குமே எங்கள் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ தூரம் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சாப்பிட்டாங்களாம்மா? எல்லாம் ஆமாம். ஆக்சுவலாக எங்கள் மாமியார் தான் இதை வந்து இவ்வளோ பிளான் பண்ணது. அப்பா எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன்?
ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் பேத்திக்கு என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாகி நான் 10 வருஷம் செலவழிக்காமல் இவ்வளோ குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னா நான் கொடுத்து வச்ச புண்ணியம் தான். எல்லா புகழும் என் தங்கத்துக்கும் என்னுடைய மனைவிக்கும் தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் அமையுது. அது என் தங்க குட்டிக்கு இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ராணி 1 வருஷம் ஆகுதுடி. போன வருஷம் இந்நேரம் நைட்டு ஒன்றை இத்திரோண்டு கையில் வச்சுட்டு நாங்கள் அழுதுட்டு இருந்தோம் மாற்றி எங்கள் வீட்டுக்கு எங்கள் தேவதை வந்திருக்கான்ட்டு. இன்றைக்கி அதே தேவதை இவ்வளோ தூரம் வந்து ஆமாம். ஸோ தனித்தனியாக நாங்கள் யார் பேரையும் குறிப்பிட முடியலை, ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்தாங்க. இன்னைக்கு வந்து நின்று எங்களுக்காக உதவி அத்தனை மக்களுக்கும் மற்ற ஸ்டேஜ் கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்களாக இருக்கட்டும், இந்த ஹோட்டல் டீமாக இருக்கட்டும், டெக்கர் டீமாக இருக்கட்டும், எங்களுடைய நண்பர்கள் டீமாகவும் எல்லாத்துக்கும் உங்களுடைய பாதம் பணிந்து நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மக்களே. ஸோ அடுத்து இன்னொரு பெரிய சூப்பரான vlogல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.